வீட்டுல இருந்தாலும் வருது. ஆமாங்க ஆமாங்க. ஆமாங்கம்மா, நான் வரும்போதே அதான் சொன்னேன், ரோடு என்னன்னு கேட்டு இப்பதான் போட்டுட்டு இருக்கிறாங்க. 5 கிலோமீட்டர் நடந்து போனோங்க. தண்ணி வசதிக்கும் பஸ் வசதியும் நீங்க நல்ல மாதிரி செஞ்சுட்டாங்க. கண்டிப்பாமா, நீங்க எப்பயுமே பண்றீங்க, உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறீங்க? கண்டிப்பா செய்வோம். ஏன்னா அதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். மத்தவங்க அப்படி சொல்லுவாங்க, வரவே மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலும் செய்யறதுக்கு முழு முயற்சி எடுத்து கண்டிப்பா செய்வோம். எல்லாரும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு வாட்டி எல்லா ஊர்லயும் போய் பாருங்க. மக்களுக்கு எதுக்கு எல்லா ஊர்லயும் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அத மாதிரிதான் இருக்கிறோம். நீங்க வேணா அது பேசாத கேளுமா. கண்டிப்பாமா எல்லாருமே சொல்றாங்க, நல்லா பண்றோம்னு சொல்றாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாதுமா, எப்பயுமே அதுதான்மா. ரொம்ப தொலைவு நடந்து போறாங்க. பேசுமா. அதாவது இனிமே முன்ன அரசாங்கம் என்ன பண்ணா 2 தண்ணியை கொடுக்கும். ஒண்ணு குடிக்கிற தண்ணின்னா சாராய தண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்குதான் பாட்டாளி மலை தொடர்ந்து போராடுது. அடிப்படை வசதி குடிநீர் ஆதாரமும் ஏரி குளங்களை நிரப்பணும், கல்வியில் மேம்படணும்னு தான் நம்ம பாட்டாளிக்கு தான் ரொம்ப கடுமையா போராடி வந்துட்டு இருக்கு. நாம ஒரு முதலமைச்சர் ஆயிருந்தா நீங்க சொன்ன மாதிரி அந்த தண்ணி பிரச்சனை எல்லாம் எப்பயும் தீர்ந்துருக்கும். நம்ம பசங்க எல்லாம் இந்த தண்ணியில இருந்து மீண்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே 8வது 10வது கூட போதை கலாச்சாரம் கஞ்சாவுக்கு மாறிட்டாங்க. தாய்க்குளம் அம்மான ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு ஒரு போன் அடிச்சா இடத்துல 108. ஆனா இன்னைக்கு உலக சாதனை வரலாறு மறக்க முடியாத தாய்க்குளத்தை காப்பாற்றுற திட்டம் 108 திட்டம். எத்தனையோ பேர் வந்துட்டு போயிடுறாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளவு மனசு. நம்ம அப்படி கிடையாது. நீங்க கேக்குறீங்களோ கேட்கலையோ போராட்டம் பண்ணி உங்களுக்கு நல்லது செய்யணும். நாம செய்யற திட்டம் எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்க கேட்டு நீங்க வாங்கறது கிடையாது. நாங்களா ஐயோ கண்டிப்பா நம்ம மக்களுக்கு தேவை, டாக்டருங்க வேணும், 108 வேணும், எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்க கேட்காம நல்ல திட்டங்கள் நீங்க கேக்குறீங்க, செய்யறதுக்கு தான் காத்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா செய்வோமா, நீ கவலையே படாதீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் எப்படி ரோடு இல்லாம எப்படி நம்ம பசங்களை அனுப்புவோம். ரோடு இல்ல, நான் வரும்போது கேட்டேன், என்னப்பா ரோடு எலெக்ஷன் இப்ப பண்ண முடியாது, ரோடு போட்டுருவாங்க. ஆனா பேருந்து வசதி, பேருந்து என்னன்னா அரசாங்கம் பேருந்து வசதி இலவசமா எல்லாருக்கும் கொடுக்குது. ஆனா இப்ப தனியார் பேருந்துன்னு வச்சுங்களேன், அவங்க லாபத்துக்கு நடத்துவாங்க, காசு வந்தாதான் அனுப்புவாங்க. இங்க என்னடா ஒரு 10 பேர் தானே ஏறாங்க, காலைல ஒரு வாட்டி 10 டிக்கெட்டுக்காக அனுப்பிடலாம் நிறுத்திடுவாங்க. ஆனா அரசாங்கம் அப்படி இல்ல, நஷ்டமா இருந்தாலும் பேருந்து விடணும். ஆனா அரசாங்கம் கொடுக்குறாங்களா? என்ன கொடுக்குறாங்க? லோக்கல்ல யார் நடத்துறாங்க ஆட்சி, அவங்க கொடுக்கணும். லோக்கல்ல அரசாங்கம் காசு பார்க்க கூடாது, மக்களை பார்க்கணும். ஐயோ நம்ம மக்கள் 10 பேர் இங்க இருக்காங்க, 10 பேருக்கு ஒரு பஸ் கொடுக்கணும்னு கொடுக்கல பாருங்க. அது மனசு வரல அவங்களுக்கு. ஆஹா, அதுல கலெக்ஷன் வரலன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. நான் அரசாங்கம் பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க அப்படி பண்ணா கூட நம்ம சட்டை போட்டு கொண்டு வந்துருக்கோம். நீங்க இது பண்ணாதீங்க, பேருந்து வேணும் எங்களுக்குன்னு கேட்டு மனு போட்டோம்னா கொடுக்க போறாங்க. அதெல்லாம் இப்ப அதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இருக்குது. நான் சண்டை போட்டு வாங்கி கொடுத்துருவேன். பேருந்து வேணும், எங்க ஊர் மக்கள் கேட்கறாங்க. இதனால நான் இப்ப வேட்பாளரா போட்டிடுறேன், உறுப்பினர் ஆயிட்டேன்னா நீங்க கேட்கறதெல்லாம் செய்யறதுக்கு தயாரா இருக்கு. பெண்கள் பாதுகாப்புக்கு பெண்கள் தான் அதை சிந்திப்பாங்க. ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தணும். வரும்போது அக்கா பஸ்ஸோட வந்துருமா, காலமெல்லாம் நம்ம நீங்க தான் தலைமை தாங்கி எல்லாம் நல்லா சிறப்பா செய்யணும். ஓட்டு வந்தோம்னா இந்த ஒரு ஓட்டு அந்த ஒரு ஓட்டு பிரிச்சு போடாதீங்கம்மா. ஒரே நிமிஷம். வாக்கு சாவடியில இந்த மாதிரி 2 ஓட்டிங் மிஷின் இருக்கும். நிறைய பேர் தர்மபுரியில் நிக்கிறாங்க. அது 2 மிஷின் இருக்கு. முதல் மிஷின்ல 6வது வரிசையில என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். பக்கத்துல என்னோட போட்டோவும் மாம்பழ சின்னம் இருக்கும். சின்னத்துக்கு நேர எதிராக இருக்க பட்டனை தான் அவங்க சத்தம் வரணும். சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம். நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா சத்தம் வரும். இல்ல சரியா வாக்கு விழுதுன்னா சத்தம் வராது. சத்தம் வர வரைக்கும் போடுங்க, மாம்பழ சின்னத்துக்கு போடுங்க. கண்டிப்பாக நீங்க கேட்கிற அத்தனை செய்யறதுக்கு தான் நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுக்குமா? கண்டிப்பா செய்யறேன்.